வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில பத்திரிகையாளரிடம் சிக்கி சீரழிந்த நம்ம அக்கா வானதி அவர்களுடைய ஸ்டோரியை தாங்க பார்க்க போறோம். என்ன நடந்துச்சு? ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும் போது தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள அடுத்து நாங்க பல சீட்ஸ் ஜெயிக்க போறோம்னு சொல்றீங்க, அப்படி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது ரொம்ப நியாயமான கேள்வி. உடனே நம்ம அக்கா சொன்ன பதில் இருக்கு பாருங்க, வேற லெவலுங்க. பதில் இருந்தா தானே சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்னு வடிவேல் ஸ்டைல்ல போட்டு பொழந்திருக்கிறாங்க பாருங்களே. சரி, தமிழ்நாட்டுக்கு பாஜக என்ன செஞ்சுச்சு? நாங்க அடுத்து இங்க நாங்க வருவோம், ஆட்சிக்கும் வருவோம். அடுத்து எங்களுடைய பாராளுமன்ற இல்ல சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கூட அதிகரிக்க முடியும்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு லாஸ்ட் 10 years அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கவர்மெண்ட் செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்த பட்டியலிட்டு இருந்தோம்னா நிறைய ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். நீங்க பாத்தீங்களா என்ன சொல்றாங்க? நாங்க அப்படின்னு உளறிட்டு இருக்கிறாங்க. எதையாவது செஞ்சாதானே சொல்ல முடியும். நெஞ்ச நிமித்தி இதெல்லாம் நான் செஞ்சிருக்கையா, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை செட் பண்றதுக்கே அவங்களால முடியல. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு பாஜக அவ்வளவு துரோகங்களை செய்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து எறிந்திருக்கிறது. அதனால அக்கானால சொல்ல முடியல, அதனால புலம்புறாங்க. பின்னாடி சுதாரிச்சுக்கிட்டு நாங்க 2004 இருந்து 2014 வரை இருந்த காங்கிரஸ் ஆட்சிகள் கொடுத்த பணத்தை விட 3 மடங்கு அதிகமாக பணம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. இது இவங்க மட்டும் சொல்லலைங்க, இந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லார்ட்டையும் இருக்கு. மோடி கிட்ட இருக்கு, அமித்ஷாட்ட இருக்கு. இவங்க எல்லாருமே மேடைகள் ஏறிட்டு இந்த ஜெராக்ஸ் காப்பியை ஒப்பிப்பாங்க. தமிழ்நாட்டுல போன முறை மோடி வரும்போது இதே காப்பியை தான் ஒப்பிச்சாரு, அக்காவும் அதை தான் ஒப்பிச்சிருக்கு. இது எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்லயும் வரும் போல இருக்கு. இதுங்க பூரா அத்தம் பேசிட்டு இருக்கு. உண்மை என்ன தெரியுமா? 2004 இருந்து 2014 வரை காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது அந்த நிதி, அதாவது நேரடியா அவங்க கொடுத்த நிதி மட்டும் 1.52 லட்சம் கோடி, 1,50,000 கோடி, 1.5 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2014 இருந்து 2025 வரை, அதாவது கரண்ட் இயர் வரை பாஜக நமக்கு கொடுத்தது எவ்வளவு தெரியுங்களா? 5 லட்சம் கோடி. இத பாக்குறவங்களுக்கு பெருசா தெரியும். ஆமாங்க, அவங்க 1.5 லட்சம் கோடி தானே கொடுத்திருக்காங்க, இவர் 5 லட்சம் கோடியில கொடுத்திருக்காங்க, அப்ப 3 மடங்கு கூடன்றது சரிதானே அப்படின்னு தோணும். ஆனா நாம கொடுத்த டாக்ஸ் எவ்வளவு? முதல் 10 ஆண்டு காங்கிரஸ் பீரியட்ல 94,971 கோடி. 1 லட்சம் கொடுக்கல, வெறும் 1 லட்சத்துக்கு உள்ள 94,000 கோடி கொடுத்திருக்கிறோம். சரிங்களா? சரி, பாஜகவுக்கு நம்ம எத்தனை லட்சம் கோடி கொடுத்தோம்? 6.5 லட்சம் கோடி டாக்ஸா மட்டும் கொடுத்திருக்கோம். நேரடி வரி மட்டும், மறைமுக வரி வேற. நேரடி வரி மட்டும் 6.5 லட்சம் கோடி நம்ம கொடுத்திருக்கோம். இவங்க எவ்வளவு கொடுத்திருக்கானுங்க? 5 லட்சம் கோடி. அங்க 95,000 கோடி கொடுக்கும் போது 1.5 லட்சம் கோடி நம்ம கொடுத்தாங்க. இங்க நம்ம 6.5 லட்சம் கொடுக்கிறோம், நம்ம கொடுத்தது 5 லட்சம். புரிஞ்சுக்கோங்க, நேரடி டாக்ஸ். ஆனா இவங்க பல முறை கொடுத்ததா சொல்லுவாங்க, பல மடங்கு கொடுத்ததா சொல்லுவாங்க. இதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அந்த காலத்துல டாலருடைய மதிப்பு என்ன? $1 45 ரூபா. $1 45 ரூபா. தங்கம் விலை ஏறல, பெரிய அளவுல மண்ணு விலை ஏறல, பெரிய அளவுக்கு வீடு விலை ஏறல, விலைவாசி பெரிய அளவுக்கு ஏறல. ஏன்னா நம்ம பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருந்தது, நம்ம பணம் மதிப்பு ஸ்ட்ராங்கா இருந்தது. $1 45 ரூபா தான். அதனால பொருளாதாரம் வலிமையா இருந்தது. இப்போ $1 92 ரூபா. $1 அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம 92 ரூபா கொடுக்கறோம்னா டாலருடைய மதிப்பு கூடி போச்சு, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு விழுந்து போச்சு. இதனாலதான் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பவுன் விக்கிறாங்க. இந்த 2014 வரை எவ்வளவு வித்துச்சுங்க? எவ்வளவு வித்துச்சு? மிஞ்சி போனா 20,000 25,000 இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்களா 1 லட்சம் ரூபாய் தாண்டிருச்சு விலை, தங்க விலை. அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, பொருளாதாரம் மந்த நிலை இருக்கு, வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. இப்ப இவங்க கொடுத்தேன்னு சொன்னாங்கல்ல பணம், இந்த பணம் 10 ரூபாய்க்கு கூட ஈடு கிடையாது. அன்னைக்கு 1.5 லட்சம் கோடி கொடுத்தாங்கல்ல, அதுக்கு ஈடே கிடையாது இவங்க கொடுத்த பணம். இன்னைக்கு உருட்டிட்டு இருக்கு இந்த கும்பல். இப்ப புரியுதுங்களா? அன்னைக்கு நம்ம தங்கத்தை 25,000 ரூபாய்க்கு வாங்கணும், இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும். பொருளாதாரத்தை சீரழிச்சுக்கிட்டு நமக்கு 3 மடங்கு கொடுத்தாங்கன்னு சொல்ற அயோக்கியத்தனத்தை பாஜக நிறுத்தணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க அக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, தமிழ்நாட்டுல இனிமேல் நாங்க பெப்பர் ஸ்ப்ரே தான் வச்சுக்கிட்டே அலைய போறோம், ஏன்னா திமுக ஆட்சியை நம்பி பயன் இல்லை நாங்க.
எல்லா மாநிலங்களும் பெண்கள் மீதான பிரச்சனை இருக்கு. அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்போட நம்ம இருக்கணும். அதுக்கு என்னென்ன வழின்னு கண்டுபிடிக்கணும். கூட்டா சேர்ந்து குடும்பங்கள், சமூகம், கல்வி நிறுவனங்கள், அரசு, சட்டம், நீதித்துறை எல்லாம் சேர்ந்து இதை சரி செய்யணும். இது ஒரு அரசினுடைய வேலை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்தின் வேலை. அதனால இதெல்லாம் சேர்ந்து செய்யணும். பாஜக கும்பல் மட்டும் சட்ட ஒழுங்கு கெட்டு போனதாக ஒரு பிம்பத்தை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த ஸ்ப்ரேயை கையில வாங்கிக்கிட்டு அக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிருக்காங்க. பாருங்களேன், இன்று பெண்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றால் அவர்கள் பாதுகாப்பாக வர வேண்டும் என்றால் அரசாங்கம் அவர்களுக்கு தகுந்த ஏற்பாடுகளை பண்ணணும். 4 வருஷமா தமிழ்நாட்டுல குற்றச்செயல் பல மடங்கு அதிகரிச்சிருச்சாம். அக்கா சொல்றாங்க, கேளுங்க. தொடர்ச்சியாக 4 வருடங்களுக்கு மேலாக திராவிட மாடல் அரசில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கிறது. அதனால நாங்க பெப்பர் ஸ்ப்ரேவோட இருக்கிறேன்னு சொன்னீங்க. இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பு பெப்பர் ஸ்ப்ரே தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு இன்னைக்கு பெண்களுக்கு வர தொடங்கிடுச்சு. கேட்டீங்களா? 4 வருஷமா பல மடங்கு அதிகரிச்சா. உண்மை என்ன தெரியுங்களா? NCRB அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கு. அதோடைய வேலை என்ன? அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. அதோடைய வேலை என்னன்னா, இந்தியா முழுவதும் பதிவு செய்யப்படுகிற குற்றங்களை அங்க ரெக்கார்ட் பண்ணி வைப்பது. இந்த மாநிலத்துல இவ்வளவு குற்றம் நடக்குது, பெண்கள் மேல இவ்வளவு குற்றம் நடக்குதுன்னு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற அமைப்புக்கு பேர் தான் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. இந்த அமைப்பு ஒன்றிய அரசின் கீழே இயங்குற ஒரு அமைப்பு. சரிங்களா? இந்த அமைப்பு ரீசெண்டா ஒரு டேட்டாவை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா, முதல் 10 மாநிலங்கள் எதுல பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் உள்ள மாநிலம், பாலியல் சுரண்டல் உள்ள மாநிலம், பெண்களை ரொம்ப கேவலமா நடத்துற மாநிலம், 10 மாநிலம் எதுடானா 8 மாநிலம் பாஜக ஆளக்கூடிய மாநிலம். முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கு. வெக்கமா இல்ல இவங்களுக்கு? இல்ல, நான் வானதி அக்காவுக்கு வெக்கமா இல்லையா நான் கேக்குறேன். இது சொல்றதுக்கு சரி செய்யணும்னு சொல்றது வேறங்க, இது இன்னும் குறைக்கணும்னு சொல்றது வேற அரசியல். ஆனா காதையும் வாயும் மூக்கெல்லாம் மூடிக்கிட்டு வந்து இங்க ஒரு கதை சொல்றீங்கல்ல, அப்புறம் டேட்டாலாம் பார்க்க மாட்டீங்களா? உங்க அரசு கொடுத்த டேட்டா என்ன சொல்லுது? உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துல இருக்கு. முதல் 8 இடத்துல இருக்கிறதும் பாஜக ஆளக்கூடிய ஆட்சி. ஒரு இடம் கூட்டணி ஆட்சி. எங்க? ஆந்திரால. ஒரே ஒரு மாநிலம் காங்கிரஸ் மாநிலம் தெலுங்கானாவில் கூட இருக்குன்னு காட்டுது. இதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பெண்கள் மீது வல்லுறவுனா கேஸ் கூட பதிய முடியாது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல அப்படி இல்ல. வச்சு அடிச்சு விழுத்துருவோம். நம்ம கேஸ் மாத்திரம் பதியது இல்ல, உடனடியே குற்றவாளியை பிடிக்கலன்னா களத்துல இறங்கி அடிச்சு ஆடுற ஊரு தமிழ்நாடு. இதுல இன்னொரு குறிப்பிட்ட ஒன்னையும் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசு ஆட்சி பொறுப்புக்கு ஏத்தோன்னே 2021 முக்கியமான சில வேலைகளை முதலமைச்சர் பார்த்தாரு. அதுல ஒண்ணு, பள்ளிக்கூடங்களில் சிறுமிகள் மேல, குழந்தைகள் மேல நடக்கப்படுகிற அபியூசர்ஸ் எல்லாரையும் பிடிச்சு உள்ள தள்ளினாரு. அந்த சமயத்துலதான் மெட்ராஸ்ல ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம், நம்ம ஒய்ஜி மகேந்திரனுடைய கல்வி நிறுவனம், அது உட்பட சுசில்ஹரி பள்ளிக்கூடம் உட்பட, ஏதோ ஒரு பாபான்னு சொல்ற சங்கர் பாபா, சுசில்ஹரி பள்ளிக்கூடம் உட்பட தமிழ்நாடு முழுவதும் கடந்த 5-6 ஆண்டுகளாக பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட பாலியல் வல்லுறவு, நடத்தப்பட்ட பாலியல் தாக்குதல், சுரண்டல் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்த பேரை உள்ள தூக்கி போட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச குழந்தைங்க கூட வந்து இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அந்த கம்ப்ளைண்ட்ஸும் இதுலதான் சேரும். 5 வருஷமா வேடிக்கை பார்த்த எடப்பாடியார் ஆட்சி காலத்துல பிள்ளைங்க அபியூஸ் பண்ணப்பட்டு அந்த கம்ப்ளைண்ட்ஸை எடுக்காம அரசு வேடிக்கை பார்த்த போது திமுக ஆட்சி வந்தோடனே மொத்த கம்ப்ளைண்ட்ஸ் கையில எடுத்தாங்க. அப்ப கூடுதலான வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறாங்க பழைய மாணவர்கள்லாம். அதெல்லாம் வச்சு பல பேரத்துக்கு உள்ள போட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா, பழைய கணக்குகளையும் கொண்டு வந்து இங்க போட்டு எங்களுக்கும் நிவாரணம் வேண்டும் என்று மாணவிகள் கேட்ட போது அதை செய்து கொடுத்தது இன்னைக்கு இருக்கிற அரசு. அப்போ சரி செய்யணும்ன்றதை தாண்டி உங்களுடைய நோக்கம் குற்றச்சாட்டுகளை வைத்து கண்ணை மூடிக்கொண்டு ஓடுவது. இந்தியா முழுவதும் பாஜகவால் பெண்கள் பாலியல் அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறது மட்டும் இல்ல, அந்த பட்டியல்ல அரசியல் கட்சிகள்ல முதலிடத்துல இருக்கிறது பாஜக. தெளிவா இருந்துக்கங்க. NCRB ரிப்போர்ட்டை பாருங்க.